ஹாய் ஹலோ விவஸ் வணக்கம். நான் உங்கள் ராஜா. வெல்கம் டு டிஆர் கிச்சன்ஸ். வாங்க, நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா உப்பு உருண்டை. சரிங்களா? அது எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிங்க. ஓகே, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு அரிசி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். சரிங்களா? அடுத்தது இன்னொரு கப் எடுத்துக்கிறேன். இன்னொரு கப் ஆட் பண்ணுறேன். மொத்தம் நான் 2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு அரை கிலோ கிட்ட வரும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. அந்த அளவுக்கு போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு. சரிங்களா? உப்பு எவ்வளோ தேவையோ அதை அப்படி போட்டுங்க. அப்படி உப்பு அந்த தலையில் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் போடுங்க. திட்டமாக போடுங்க, நிறைய போட்டுறாதீங்க. போட்டாச்சா? இப்போ அப்படி ஒரு சின்னதாக ஒரு கலக்கிட்டு அதில் தண்ணி ஒரு எப்படி வைக்கணும்னா தேவையான அளவு நம்ம அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி அப்படியே பிளெண்டரில் அப்படியே போடுங்க. அப்படியே நல்லா இவ்வளோ அளவுக்கு நம்ம இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஹீட்டில் நம்ம செய்ய சொல்ல கரெக்டாக வரும். இந்த பதத்தில் இருக்கணும். ஒரு இட்லி தோசை மாவு அப்படியே கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. அதில் இந்த வானிலையே வச்சாச்சு. இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா, சாரி தேங்காய் எண்ணெய், தப்பாக சொல்லிட்டேன், தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக வரும். நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ தேங்காய் எண்ணெய் காஞ்சி வந்த பிறகு கடுகு, ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கேன். இப்போ இதுல உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்க்க போறேன். சரிங்களா? இப்போ நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். காஞ்ச மிளகாய் அதிகமாக எடுக்காதீங்க, ஒரு 3 மிளகாய் எடுத்துங்க, காரமாயிடும் அப்புறமா. அதுவும் உளுத்தம்பருப்பும் தோரம்பருப்பும் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துங்க போதும். சரிங்களா? கரெக்டாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுங்க, எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. அதுக்கேற்ற மாதிரி அப்படியே வதக்கிங்க. இது நல்லா வந்த பிறகு இது நல்லா இதுல தேங்காய் துருவல் போட்டுங்க. இது ஈஸியான மெத்தடு. இதுல வெங்காயம் போட்டுக்கிட்டு வெள்ளை பூண்டு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. தேங்காய் அவ்வளோதான். இந்த தேங்காவை அப்படியே கொஞ்சம் அப்படியே வதக்குங்க. ஸ்லிம்ல வச்சுங்க, ஹை ஃப்ளேம்ல வைக்கக்கூடாது. இதுல பெருங்காயத்தூள் ஆட் பண்ணீங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டீங்களா? அவ்வளோதான். இதை அப்படியே வதக்குங்க. கொஞ்சமா சால்ட், ஏன்னா ஏற்கனவே நம்ம மாவுல போட்டிருக்கோம், அதனால இதுல நிறைய சேர்க்காதீங்க, திட்டமா சேர்த்துங்க. சரிங்களா? நம்ம மாவுல சேர்த்துருக்கோம். இதை ஒரு பரட்டிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற மாவை நம்ம இதுல ஊற்றி அப்படியே லோ ஃப்ளேம்லயே வச்சு ரெடி பண்ணிக்கணும். சரிங்களா? ஹை ஃப்ளேம்ல மட்டும் வச்சிடாதீங்க, பிஞ்சிரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவை இதுல ஊற்றிடுவோம். சரிங்களா? இந்த மாவை இதுலயே அப்படியே வச்சு பரட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அளவுக்கு பக்குவமா வரணும். நம்ம தண்ணியை வச்சுக்கிட்டு இப்ப கையில எடுத்தோம்னா கையில ஒட்டக்கூடாது. இங்க பாருங்க, அழகா உருண்டை வருதுங்களா? நமக்கு என்ன சைஸ்ல உருண்டை வேணுமோ அதை மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இந்த இதெல்லாம் வரணும். ஓகே, இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி தனித்தனியா வைக்க போறோம். வச்சுட்டு அதை குக்கர்ல, இட்லி குக்கர்ல வச்சு வேக வைக்க போறோம். எப்படின்னு காட்டுறேன். இப்ப எல்லாம் உருண்டை பிடிச்சாச்சு.
சூட்லேயே பிடிச்சிருக்கேன், பார்த்து பக்குவமாக பண்ணுங்க. இதை அப்படியே அந்த தட்டில் எண்ணெயை நல்லா தடவிட்டு அதில் அப்படியே அடிக்கிறதுங்க. அடிக்கிட்டு எல்லாத்தையும் அடிக்கங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 4, 6, 8, 10, 12, 13, 14, ஒரு 20 பீஸ் வருது. கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இது ஒரு 8 நிமிஷத்துல இருந்து ஒரு 9 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிருங்க. அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 8 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. வாவ், நல்லா வெந்திருக்கு பாருங்க, நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. எடுக்கலாமா? வாவ் வாவ், சூப்பர், சூடா இருக்கு. அப்படியே எடுத்து அப்படியே இதுக்கு ஒரு கார சட்னி ரெடி பண்ணி அப்படி தொட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு ஆந்திரா ஸ்டைல் கார சட்னி தேவைன்னா நம்ம சேனல்லே இருக்கு, நம்ம வீடியோ போட்டுருங்க ஆல்ரெடி. அதை நான் அந்த லிங்க் உங்க டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், வேணா யூஸ் பண்ணீங்க. எஸ்ன்னா ஒரு கமெண்ட் போடுங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரிப்ளை கொடுங்க. தேங்க்யூ.